ಮನದೆರೆದು ಮಾತನಾಡಿದರೆ ಲಿಂಗವ ಕಾಣಬಹುದು, ಲಿಂಗವ ಕಾಣಬಹುದು, ಲಿಂಗವ. வணக்கம். பசவ தத்துவ சன்மார்க்கம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். சரணார்த்திங்க. சரணார்த்தி தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. போன முறை குருவை பற்றியும் சிவஞானிகள் குருவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கிறத பற்றியும் தெளிவாக சொன்னீங்க. இப்போது சிவஞானிகள்ங்கிறவங்க யாருன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். சிவஞானிகள் அதாவது குருவினுடைய அவசியத்தை பற்றி சிவஞானிகள் சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். ஆமாம். இப்போ அந்த சிவஞானிகள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. யார் ஒருவர் சிவனை பற்றிய, அதாவது இறை தத்துவம் பற்றி தெளிவான ஞானத்தை அறிந்தவரோ அவர் சிவஞானி. இப்போ இதுல நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சிவனை பற்றி அறிவது என்பதும், சிவன் எங்க இருக்காரு? போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், எங்க இருக்காருங்க? சிவன் நமக்குள்ளேயே இருக்காரு. அப்ப சிவனை பற்றி அறிவது என்பதும் நம்மை பற்றி அறிவது என்பதும் ஒன்றே. ரெண்டு ஒண்ணுதான். சிவனை பற்றி அறிவதும் நம்மை பற்றி அறிவதும் ஒன்று. அப்ப யார் ஒருவர் தன்னை பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறாரோ அவர் சிவனை பற்றி அறிந்தவர், அவரே சிவஞானி. இப்ப நீங்க சிவஞானி ஆகணுமா? கண்டிப்பா. அப்படின்னா உங்களை பத்தி நீங்க தெளிவாக அறிஞ்சுக்கணும். நம்மளை பத்தி அறிஞ்சுக்கிட்டா நம்ம சிவனை பற்றி அறிந்துக்கலாம். இதுதான் பெரியவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த பாதை. அதை பற்றி அறிந்த பெரியோர்களை நம்ம என்னென்று அழைக்கிறாங்க? அதான் சிவஞானம். சிவஞானிகள் என்று சொல்றாங்க. அவங்க சிவஞானத்தை படைந்தவர்கள் சிவஞானிகள் என்று சொல்லுவாங்க. ஆனா பசவ தர்மத்துல அவர்களுக்கு சிவசரணர்கள் என்றும் சொல்லுவாங்க. அவர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? சிவசரணர்கள். ஏன் அப்படின்னா, சரணர்கள் அப்படின்னா அவர்கள் முழுமையாக தங்களை அந்த சிவனுக்கு ஒப்படைத்தவர்கள், அதாவது சமர்ப்பணமானவர்கள். அவர்களது எல்லா உணர்வுகளையும், அதாவது உடலாகட்டும், மனமாகட்டும், உடைமைகளாகட்டும், வாழ்க்கையாகட்டும், எதே ஆனாலும் அவர்கள் முழுமையாக எங்கே அர்ப்பணமானவர்கள்? சிவனுக்கு. இப்ப போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், சிவனுக்கு அர்ப்பணமாகணும்னா முதல்ல யாருக்கு அர்ப்பணமாகணும்? குருவுக்கு அர்ப்பணமாகணும். அப்படின்னா அவர்கள் முழுமையாக குருவிற்கு அர்ப்பணமாகி அவர்களே குருவானார்கள். இப்ப இதுல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் ஒருவர் குருவிற்கு அர்ப்பணமாகணும், குரு சன்னிதானத்துக்கு போய் சமர்ப்பணமாகணும்னா எதற்காக? அந்த குரு என்ன செய்வார்னா, அந்த அர்ப்பணமானவரை, சமர்ப்பணமானவரை குருவாக்குவார். ஒரு குரு தனது சீடனை என்ன ஆக்கணும்? குருவாக்கணும். அப்போ குரு என்ன பண்ணுவாரு? அவரை குருவாக்குவார். அப்படின்னா அந்த உயரிய ஞானங்களை எல்லாம் சொல்லி, அந்த ஞானங்களின்படி வாழ்கின்ற கலையையும் சொல்லி கொடுத்து அவரையும் குருவாக்கிடுவார். அப்போ எல்லாவற்றையும் அறிந்த அவர் குருவே ஆவார். அந்த ஞானத்தை படைந்து கொண்டதனால அவர் சிவனை தனக்குள்ள அனுபவிப்பார். ஆகையினால அவர் சிவஞானி ஆவார். சிவனுக்கு சமர்ப்பணமான காரணம் அவர் சிவசரணர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கெல்லாம் மூலம் எது? குருவிற்கு போய் சமர்ப்பணம். குருவிற்கு சமர்ப்பணமாகி தானும் குருவாகி அந்த சிவஞானத்தை, தனக்குள்ள இருக்கின்ற சிவனின் ஞானத்தை பெற்று அந்த ஞானத்துல சிறந்து விளங்கியவங்க, சிவனுக்கே தன்னை அர்ப்பணித்தவர்களான காரணம் அவர்களை சிவசரணர்கள் என்று நமது பசவ தர்மத்துல அழைக்கிறார்கள். சரியா? சரி, ரைட். நம்ம சிவசரணர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்றது? கண்டிப்பாக சிவசரணர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க இந்த உலகத்துல எங்க இருக்காங்க, இதை நம்ம தெரிஞ்சாகணும். கண்டிப்பா. நம்மை போன்றவர்களுக்கு அது ரொம்ப 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 உதவிகரமாக இருக்கும். நமக்கு அவர்களை தெரிவதுதான் நமது ஒரு சிறந்த அதாவது யுக்தியாக இருக்கு. அவர்களை தெரிஞ்சிக்காம நம்ம பக்தியில முன்னடக்க முடியாது. சிவசரணர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சிவசரணர்கள் சிவஞானிகள்னா அவங்க எங்கேயோ ஒரு மலை மேல காட்டுக்குள்ள ஏதோ ஒரு தவம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படியே அவர்களுடைய உடலெல்லாம் புற்றுக்கள் எல்லாம்
முடியெல்லாம் வளர்ந்து நகமெல்லாம் இவ்வளவு நீட்டத்துக்கு போய் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. திட்டவட்டமா சொல்ற அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா சாமானியமாக உங்களைப் போல என்னை போல இந்த சம்சார இல்லற வாழ்க்கையில நடத்திக்கிட்டு எளிமையான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு அந்த சிவஞானத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. இது அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பறியும் பாம்பின கால் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்பினுடைய காலை பாம்பு தான் தெரியும், பாம்புக்கு தான் அதனுடைய கால் எதுன்னு தெரியும் இல்லையா? அது போல சிவசரணர்களை பத்தி அறிஞ்சுக்கணும்னா நமக்கு அந்த சிவஞானம், சிவபக்தி அல்லது குருவுக்கிட்ட நம்ம போய் என்ன ஆகணும்? சமர்ப்பணமாக. அந்த குரு காட்டுவாரு, இவர் தான் சிவசரணர், தெரிஞ்சுக்குங்க, இவர் கூட போய் நீங்க சம்பந்தம் வச்சுக்குங்க, இவர் கூட இருங்க, நீங்க வளர்ந்துருவீங்க, அவர் நிறைய ஞானம் வச்சிருக்காரு, உங்களுக்கு நிறைய வழிகாட்டுவாரு, உங்களை அழைச்சிட்டு போவாரு அப்படின்னு சொல்லி நம்ம குரு காட்டுவார். அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னாக்கா குருக்கு சமர்ப்பணமானா சிவசரணர்களை கண்டுபிடிக்கணும். அவர்களுக்கு நீங்க ஒரு கற்பனை எல்லாம் போடாதீங்க, சிவசரணர்கள்னா அப்படியே ஏதோ ஒரு உடை அணிந்து இப்படியோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் இருக்காது. அவங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க. நம்ம அப்ப பசவத்தந்தை காலத்துல சிவசரணர்கள் அவ்வளவு எளிமையா அந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கதான் அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப எளிமையா வாழ்ந்தாங்க. யார் யாரெல்லாம் சிவசரணர்களாக இருந்தாங்கன்னா அவங்க சிவசரணர்கள். ஆனா அவங்க இங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா சாமானிய ஒரு செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு ஒரு குடிசையில வாழ்ந்து அவங்க அந்த சிவசரணர்களாக இருந்தாங்க. ஒரு ராஜா காஷ்மீரத்தினுடைய ராஜாவாக இருந்தார். அவரு இந்த அப்ப பசவத்தந்தையினுடைய இந்த ஒரு பக்தி மார்க்கத்தை அறிஞ்சு இங்க அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ராஜாங்கத்தையே விட்டுட்டு வந்துட்டார். அவர் இங்க அவரும் அவருடைய மனைவி மகாராணியா இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னாக்கா டெய்லி போய் விறகு வெட்டி அதை கொண்டு ஊருக்குள்ள விற்று அதுல இருந்து வரக்கூடிய சம்பாதித்த கொஞ்சம், அவங்களாம் நிறைய சம்பாதிக்க மாட்டாங்க, அன்றைக்கு வாழ்க்கைக்கான சம்பாதனை செய்வாங்க. அந்த சம்பாதனையை வச்சு ஏதோ ஒரு ஜங்கமருக்கு சிவபக்தருக்கு அதுல இருந்து அவங்க ஏதோ அவங்களுக்கு உதவி, அதாவது ஒரு சேவை செஞ்சு அப்புறம் அவங்க ஒரு பிரசாதம் உண்டு வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அது இல்லை இது இல்லை, அது வேணும் இது வேணும். இப்ப நமக்கெல்லாம் என்னன்னாக்கா ஒரு வீட்டுல ஒரு புதிதான ஒரு பொருள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் பார்த்ததுமே நம்ம யோசிப்போம், இது எங்க வாங்குனீங்க? கண்டிப்பா. ஏன் நம்ம என்ன செய்யணும்? அதை வாங்கணும். அதை நமக்கு தேவையா, அந்த வீட்டுக்கு அது தேவைப்பட்டிருக்கோம், நமக்கு தேவையா இல்லைங்கிறது தெரியல, ஆனா வாங்கணும்னு நம்ம நினைப்போம். எது புதிதாக வருதோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். நம்மளுடைய மனசு அப்படியே அது வேணும் வேணும் அப்படிங்கும். நம்ம கிட்ட காசு இருக்கா என்ன ஏது பத்தி யோசிக்க மாட்டோம். சிவசரணர்கள் அப்படி இல்லை. அவர்களுக்கு என்ன தேவை, அன்றைக்கு என்ன தேவை. மனுஷனுக்கு 3 விஷயம் இருந்தா போதும். ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணோம்? உணவு வேண்டும், அது சுத்தமான உணவு வேண்டும். அதுக்காக அவங்க உழைச்சாங்க. அவங்க உழைப்புல வியர்வை கொட்டி அவங்க கொஞ்சம் உழைச்சாங்க. அதுல என்ன வந்தாலும் சரி திருப்தியா வாங்கினாங்க. இந்த காலத்துல ₹1,00,000 சம்பளம் வாங்குறோம், திருப்தி இருக்காது. ஏன்னா அப்ப அடுத்தவனுடைய பேசிலுப்புல 1,10,000 நமக்கு கம்பேர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? நம்ம விட ஒரு ₹10,000 ஜாஸ்தியா வாங்குறானே, நமக்கு ஒரு ₹10,000 கூடுதலா வந்தா நல்லா தானே இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா சரணர்கள் அப்படி இருக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை பரம திருப்தியோட எடுத்துக்கிட்டாங்க. அதை சந்திருப்தின்னு சொல்லுவாங்க, முழுமையான திருப்தி. அந்த திருப்தியில எடுத்துக்கிட்டு அதுல குடும்பம் நடத்தினாங்க. அவர்கள் உடைகள் எல்லாம் விதவிதமா. உங்ககிட்ட எத்தனை ஷர்ட் இருக்கு சொல்லுங்க? ஒரு பீரோ நிறைய இருக்குமா? ஒரு பீரோவில் பாதி உங்களுக்கு தான் இருக்கும், அப்படித்தானே? நம்ம வீட்டுல அப்படித்தான் வைப்போம். ஷர்ட்டுக்கு தகுந்த பேண்ட், பேண்ட்டுக்கு தகுந்த ஷர்ட், அது 2க்கு தகுந்த ஷூ அல்லது ஒரு செருப்பு. ஒண்ணு இருந்தா போதும். நம்மள செருப்பு எல்லாம் ஒண்ணு இருந்தா போதும். ஆனா நம்ம 3 நாள் வச்சிருப்போம். உடைகள் எல்லாம் ஒரு 2 3 இருந்தா போதும். நம்ம செட்டு செட்டா வச்சிருப்போம். ஆனா அவர்கள் அப்படி இல்லை. உடலை மறைக்க உடை வேண்டும். அது எவ்வளவு இருந்தா? 2 செட் இருந்தா போதும்.
அதுவும் கண்டபடி எல்லாம் இல்ல, கீழே ஒரு வேசி கட்டுவாங்க, மேல ஒரு துண்டு போட்டுப்பாங்க. எவ்வளவு எளிமையா உடை உடுத்த முடியுமோ அப்படி உடுத்துவாங்க. உறங்கிறதுக்கு ஏதோ ஒரு பாய் இருந்தா போதும். நமக்கு கிங் சைஸ்ல கட்டில் வேணும், கிங் சைஸ் கட்டில் வேணும், அதுக்கு இவ்வளவு பெரிய பெட் வேணும், நல்லா இதா இருக்கிற மாதிரி தலகாணி வேணும். இதையெல்லாம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருந்தாலும் தூங்க மாட்டோம், நம்ம தூக்கம் வராது. ஆனா அவங்க அப்படி இல்லை, நிர்மலமான மனசானதுனால தூங்குறதுக்கு ஒரு பாய் இருந்த போதும், ஒரே ரூம் தான் அவங்க வீட்டுல இருக்கும், அந்த வீட்டுல அதை விரிச்சு தூங்குவாங்க, ஆனந்தமா தூங்குவாங்க. ஏன்னா அந்த எளிமையை தான் அவங்க வாழ்க்கையா வச்சுக்கிட்டாங்க. எளிமை. இப்போ ஷூ தைக்கிறவரு ராஜா அப்படி வந்தாரு, இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி பல பல சரணர்கள், ஏறக்குறைய 770 சரணர்கள் 12ஆம் நூற்றாண்டுல அப்ப பசவ தந்தைக்கு கீழே இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சரணர்களும் அவ்வளவு எளிமையா தான் இருந்தாங்க. பணம் இருந்தாலும் எளிமையில இருந்தாங்க. சில பேருக்கு நல்ல வசதி இருந்தது, ஆனாலும் அவங்க எளிமையை தான் கடைபிடிச்சாங்க. ஏன்னா அந்த அந்த ஆடம்பரம் பக்தி அல்லங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால எளிமையில் பக்தி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த எளிமையை நோக்கி தான் அவங்க பயணிச்சாங்க. அதனால அவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. சாமானியமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவரு தான் சிவசரணரா இருப்பாரு. நம்ம கணிப்பு போடுவோம், சிவசரணர்னா இப்படிதான் வருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவரு சிவசரணரா இருப்பாரு. அதனால சிவசரணர்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை, எளிமை ஒன்றே அடையாளம். ஆனா அவர்கிட்ட அவர் அனாவசியமா பேச மாட்டார், நம்மள மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். அவர்கிட்ட பேசணும்னா சிவஞானம் மட்டும்தான் பேசுவாரு. யாருகிட்ட? எல்லோருகிட்டையும் சிவஞானம் பேச மாட்டாரு. அவருக்கு யாரு அந்த சிவஞானத்தின் மேல அந்த ஒரு ஏக்கம் இருக்கோ, அவரை போய் கேட்டு அமர்ந்து முறையாக கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் சொல்லுவாங்க. அது சிவஞானிகளுடைய அடையாளம். அப்படிப்பட்ட சிவஞானிகளை நம்ம அவ்வளவு ஒரு எளிமையா இருந்து நல்ல ஒரு பக்தியோடு இருந்தா அவங்க நமக்கு கண்ணுக்கு படுவாங்க. சரிங்களா ஐயா? இப்ப இந்த சரணர்களுடைய பணி என்னங்க ஐயா? இவ்வளோ எளிமையான வாழ்வு, ஆச்சரியப்படுத்தும்படியான நம்ம காயக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பணிக்காக இங்க வரவழைக்கப்பட்டிருக்காங்க? கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சே ஆகணும். இதற்கான ஒரு செய்யுள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப பசவத்தந்தை என்ன சொல்றாருன்னா, சரண தரிசனம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு செய்யுள் நமக்கு சொல்றாரு. ஐயா, நின் சரணனை இவ்வுலகிற்கு தந்தீரே, அதை நினைத்து யான் சுகம் கொண்டேன். சிவனே, யாது காரணம் தந்தீர் என்று அறிந்தேன், நான் காரணம் தந்தீர் என்று உணர்ந்தேன். அச்சிவசரணனை கண்டு கண்டு அறிந்து அறிந்து யான் கண் திறந்தேன் கூடல சங்கம தேவா. சிவசரணன் யார், எதுக்காக இந்த உலகத்திற்கு அந்த சிவனால் அனுப்பப்பட்டவர், அதை புரிஞ்சுக்குங்க. சிவனால் அனுப்பப்பட்டவர். முழுமையான சிவஞானத்தை கொடுத்து இந்த உலகத்திற்கு நீ போய் என்ன செஞ்சிட்டு வா, சிவாச்சாரத்தை அல்லது இந்த சிவஞானத்தை, சிவ தர்ம பக்தி நெறிகளை எல்லாம் இந்த உலகிற்கு நீ பரப்பி கொடுத்து இந்த உலகத்தை காத்துவா என்று யார் அனுப்பியிருக்காங்க? சிவனே அனுப்பியிருக்கார். சிவனே அனுப்பியிருக்கார். இத அப்ப பசவத்தந்தை போல நம்மை போல பக்தர்கள் புரிஞ்சுக்கணும், அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு. இப்ப நம்ம சிவனை பார்க்க முடியுமா? முடியாது. நம் கண் கண்ட சிவன் யாருன்னா அந்த சிவசரணர் தான். சிவன் தான் அந்த சிவசரணர் ரூபத்துல இந்த உலகத்திற்கு வந்திருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களையே சிவனா பாவிக்கணும். அவர்கள் தான் சிவன். ஏன்னா சிவன் அப்படித்தான் இருப்பார். எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை, என்ற ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இல்லை, எந்த ஒரு ஆசை இல்லை, பற்று இல்லை. அவ்வளவு எளிமையா, அவ்வளவு சுதந்திரமா, அவ்வளவு விவேகத்தோட, அவ்வளவு ஞானத்தோட இருக்கிறவங்க அவங்க சிவன் தான். அதனால தந்தை என்ன சொல்றாரு, உன் சரணனை இந்த உலகத்திற்கு எதற்காக நீங்கள் இங்கே அனுப்புனீங்க? அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான அந்த சரணனை
இந்த பூமிக்கு ஏன் அனுப்புனீங்க? அதை நினைத்து நான் சுகம் கொண்டேன். அப்பா, இந்த சிவசரணன் மட்டும் இந்த உலகத்திற்கு வராம இருந்திருந்தா, சிவசரணன் வரலன்னா இப்படிப்பட்ட செய்யுள் நமக்கு கிடைச்சிருக்குமா? இப்படிப்பட்ட ஞானம் கிடைச்சிருக்குமா? நம்ம சிவனிலிருந்து ரொம்ப தூரமா இருக்கோம். நம்ம எல்லாம் சம்சாரிகள். நம்ம அங்க ஒரு கால் இங்க ஒரு கால். ஒரு நிலையில பக்தி செய்யறோம், இன்னொரு நிலையில சம்சாரத்தை சுமந்துக்கிட்டு ஓடுவோம். அப்ப நமக்கு அந்த சிவபக்தியினுடைய அந்த ஞானப்பாலை ஊட்டி நம்மளை அதுல உறுதிப்படுத்தி அழைத்து போகணும், நம்மளை கூட்டு போகணும்னா யாரால மட்டும் முடியும்? அந்த சிவசரணனால மட்டுமே முடியும். அந்த நம்மை போன்ற பக்தர்களை தெளிவுபடுத்தி நமக்கு ஒரு தைரியம் சொல்லி நம்மளை கை கொடுத்து அழைத்து செல்வதற்காக தான் யார் வராங்க? சிவசரணர்கள் வராங்க. அந்த சிவசரணர்கள் நமக்காகவே வருவாங்க. அதனாலதான் தந்தை சிவசரணர்கள் ரூபத்துல வருவாரு. அததான் தந்தை சொல்றாரு, நான் அதை பார்த்து அந்த சிவசரணர்கள் இப்படி வந்திருக்காங்களேன்னு பார்த்து சுகம் கொண்டேன். ஆஹா, எனக்காக தான் வந்திருக்காங்க. வேற யாருக்காக வந்திருக்காங்க? எனக்காக வந்திருக்காங்க. சிவனே, யாது காரணம் தந்தீர் என்று அறிந்தேன். எந்த காரணத்திற்காக இந்த உலகத்திற்கு நீங்கள் அவர்களை தந்தீர்கள், அவர்களை அனுப்புனீங்க, அவர்களை ஒரு எளிய வாழ்க்கையை வாழும்படியாக இங்க அனுப்புனீங்க, சிவஞான பொக்கிஷத்தை கொடுத்து அனுப்புனீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எது? யான் காரணம் தந்தீர் என்று உணர்ந்தேன். நீங்க என் மேல வச்ச பாசம், என் மேல நீங்க ஒரு அன்பு வச்சதுனால என்னையும் அந்த சிவஞானத்தை அறிந்து சிவபக்தி செய்யணும்னு சொல்லி எனக்கு அந்த சிவபக்தி நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்க அந்த சரணனை நீங்க அனுப்புனீங்க. சரணனுக்கு இங்க வேலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பரம திருப்தி. அவருக்கு ஏதும் தேவையில்லை. நம்ம போன்ற சாமானியர்களுக்கு வாழ்ந்து காட்டு. அவரு நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு அந்த நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார், ஞானங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதுக்காகவே அவர் பிறப்பு எடுத்து வந்திருக்காருங்க. அதுக்காகவே அவர் வந்திருக்காரு. நம்ம படிக்கிறவங்க பங்களா வீடு, காரு, சுகபோகம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஆனா கற்றுக் கொடுக்க வந்தவர் எப்படி இருக்காரு? எளிமையோட ஆனந்தமா, விவேகத்தோடு, சுத்தமாக, சுதந்திரமாக இருக்காரு. அவருக்கு இந்த வானமே கூரை, இந்த பூமியே வீடு. அவருக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லை அவருக்கு. ஆனா நம்ம சிவசரணன் எங்க வேண்டாலும் இன்னைக்கு இங்க வாழ்வாரு, நாளைக்கு இந்த ஊர் பிடிக்கல வேற ஒரு ஊருக்கு போய் சிவஞானத்தை சொல்லணும்னா அவருடைய வீட்டுல நிறைய நம்மள மாதிரி எல்லாம் வண்டி வண்டியா பொருள் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாத்தணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமில்ல? அதெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு வாரம் சீக்காப்படுத்துருவோம். ஏன்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பொருள் வச்சிருப்போம். அதை எடுக்கும்போது அவ்வளவு டஸ்ட் வரும். ஏன்னா பொருட்களை சேகரிச்சு சேர்த்து வாழ்ற கூட்டம் நம்ம எல்லாம். ஆனா அவர்கள் அப்படி இல்லை. எது தேவை ஒரு 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 இத்தினூண்டு ஒரு மூட்டைக்கு அவங்களுடைய துணிகளை, அவங்களுடைய பொருட்களை அவங்க போட்டுருவாங்க. அந்த ஊருக்கு போகணும்னா அப்படியே கட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்க போய் இன்னொரு குடிசை, அவ்வளவுதான். இந்த குடிசை மேல அவங்களுக்கு கவனமே இருக்காது. இப்ப நம்ம இங்க ஒரு வீடுனா இன்னொரு வீடு, இங்க ஒரு வீடு வச்சிருப்போம், இன்னொரு இடத்துல வீடு வச்சிருப்போம். இங்க வாழும்போது அந்த வீட்டினுடைய ஞாபகம், அது என்ன இருக்குமோ எதா இருக்குமோ. அங்க போய் வாழும்போது இந்த வீடு மேல ஞாபகம். நமக்கு அந்த வீடுலேயே இந்த வீடுக்கு அந்த வீடு, அந்த வீடுக்கு இந்த வீடு, இப்படியே நம்மளுடைய காலம் போயிடும். அவருக்கு குடிசை கட்டுறாரு, வாழ்றாரு, இது வேணான்னா இன்னொரு குடிசைக்கு போயிடுவாரு, அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாரு. அதை பற்றி சிந்தனையே இல்லை. இன்றைக்கு இங்க வாழ்ந்தா அவ்வளவுதான், நாளைக்கு முடிஞ்சது அடுத்த ஊர், அவ்வளவுதான். எவ்வளவு சுதந்திரம் அவரு. அவருக்கு தான் யாதும் ஊரே அப்படின்னு சொல்லி, அதாவது எல்லாமே என்னுடைய ஊருன்னு போறாரு. நம்ம இங்க விட்டு கூண்டுக்குள்ள மாட்டி போன கிளி மாதிரி நம்ம கொஞ்சம் பெரிய கூண்டை கட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல இருந்து நம்ம போகவே முடியாது. எங்க ஊர் சுத்தினாலும் எங்க வந்துடணும், நம்ம கூட்டுக்கு வந்துடுவோம். ஆனா அவருக்கு அப்படி இல்லை, எங்க வேணாலும் போவாரு, சுதந்திரதாரி. வீடு இருந்தா இருப்பாரு, இல்லைன்னா அக்கா மகாதேவி தாய் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கம் வந்தா இடிந்து போன கோயில் எல்லாம் இருக்குல்ல,
அந்த கோயில்ல போய் அந்த திண்ணையில படுத்து தூங்கிடுவேன். தூங்குறதுக்கு தூக்கம்தான் வரணுமே ஒழிய நமக்கு மெத்தை முக்கியம் அல்ல அப்படிங்கிறாங்க. உண்மை இப்படித்தான். இன்றைக்கு மெத்தை நிறைய இருக்கு, ஆனா தூக்கம் இல்லை. நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்ல, தூக்கம் மாத்திரை போட்டு தூங்குறாங்க. ஏன்னா மன உளைச்சல், துக்கம், தேவையில்லாதெல்லாம் பண்ணி நம்ம துக்கத்தை வளர்த்துக்கிட்டோம். அதனால தூக்கமே வர்றதில்ல. மெத்தை இருக்கு, தூக்கம் இல்லை. ஆனா அவர்கள் அப்படி இல்லை, எந்த துக்கமும் இல்லை. ஏன்னா எதையும் சேர்த்து வைக்கல, எதுவும் தேவையில்லை. அதனால போறாங்க, சுதந்திரமா வாழ்றாங்க, நல்லா தூங்குறாங்க, எது அளவாக உண்றாங்க, உழைக்கிறாங்க, போறாங்க. இது சிவசரணர்கள். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் என்ன பண்ணியிருக்காங்க. நம்மளை பார்த்து இந்த நீ கூண்டு கிளியாக இங்க சிக்கி இருக்கியே, இது அல்ல. இந்த பங்களா, காரு, சொத்து, பத்து, பூர்த்தி, அதாவது இந்த புகழ், கீர்த்தி, இது எல்லாம் நீ ஏதோ பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கியே, இது எல்லாம் உனக்கு உனக்கு நிரந்தரமானது அல்ல. பாரு, நீ சிவபக்தனா இந்த மாதிரி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பக்தி வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, அந்த சிவசரணனை கண்டு கண்டு நம்ம அந்த சிவசரணனை பார்க்கணும். ஒரு முறையாவது நம்ம பார்க்கணும். அவரை பார்த்து பார்த்து அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய அந்த செயல்பாடுகள், நெறிமுறை, அவருடைய குணாதிசயங்கள், இவற்றையெல்லாம் அறிந்து 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 2 வாட்டி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை இல்லை, ரொம்ப ஆழத்திற்கு அவரை பற்றி அறியணும். அவர் எப்படி எல்லாம் வாழ்றாரு, எந்த குணத்தோட, எந்த பண்புகளோட, அவருடைய அந்த இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றி அறிந்து, யான் கண் திறந்தேன் கூடல சங்கமதேவா, அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? இதுவரைக்கும் மூடிய கண்கள் அப்பதான் திறக்கும். கண் திறந்தேன் என்னன்னா ஞான கண் திறக்கணும். அப்பா, நான் இதுவரைக்கும் ஏமாந்து போயிட்டேனே, என்னது இதையெல்லாம், இந்த ஜடவஸ்துக்களை எல்லாம் உண்மை என்று நம்பி ஏமாந்து போயிட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு துக்கம் நமக்கு. ஐயோ, இதையெல்லாம் நம்பி அந்த சிவனை விட்டுட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்க தூண்டும் இல்லையா? கண் திறந்தேன். சிவசரணனை பார்க்காமல் சிவபக்தன் கண் திறக்க முடியாது. ஆக என்னுடைய கண்ணை திறக்க வேண்டி, எனக்கு நல்லதை சொல்ல வேண்டி, எனக்கு ஒரு சிறப்பான பாதையை காட்ட வேண்டிதான் யார் இங்க வந்திருக்காங்க? சிவசரணர்கள். அதை அறிஞ்சா நமக்கு சுகம் தானே. எனக்காக வந்திருக்காரு, எனக்காக அந்த சிவனே அனுப்பியிருக்காரே, எனக்காக இல்ல, உங்களுக்காக. உங்களுக்காக அந்த சிவனே, அந்த சிவசரணனை அனுப்பியிருக்காரு. நம்ம உதாசீனம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த சிவசரணனினுடைய அந்த 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 உயர்ந்த குணத்தை அறிந்து நம்ம பெருமைப்பட்டு ஆனந்தம் கொண்டு அவன் காட்டுகின்ற வழியில நம்ம நடந்தோம்னா நாமும் சிவசரணன் ஆகலாம், சிவஞானிகள் ஆகலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரணார்த்தி. இன்றைய இந்த ஒரு அற்புதமான பொழுதை சரணனினுடைய, சிவசரணனினுடைய அற்புதமான ஞானத்தை பேசும்படி ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுத்தமைக்காக உங்களுக்கு நான் பக்தியின் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, நன்றி சொல்லணும். சிவசரணனை பத்தி ஒரு தெளிவான ஞானத்தை கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க. நன்றி. வணக்கம்.